Big Boss, the common man. நம்மளுக்கு நடக்கிற அவமானங்களை தாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு பெரிய படிக்கட்டா இருக்கும். அந்த மாதிரி தான். பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு உங்க வீடியோ இருக்கணும். எதுக்காக வந்துட்டு பிக் பாஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து 2 நிமிஷத்துக்கு உடைய வெப்சைட்ல வந்துட்டு நீங்க சென்ட் பண்ணணும். நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூம்ல ஒரு மீட் இருந்தது. பிக் பாஸ் 10 காமன் மேனில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அந்த 5 பேர் யார், எப்படியெல்லாம் செலக்ட் ஆனாங்கன்ற டீட்டெயில் எல்லாம் உள்ளே போய் பார்த்துடலாமா? பிக் பாஸ் ஆரம்பிச்சிருச்சான். ப்ரோமோக்கு என்னத்தை போடுறதுன்னு தெரியல. உடனே இந்த ஆய் படம், அதான் அந்த ஏஐ படத்தையே போட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு ஏதோ காரணி விழாவா, காது குத்துற விழாவா, யாருக்கடா காது குத்துறாங்கன்னு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதிக்கு. என்ன பாருங்க, மண்டையில் இருக்க முடியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் மொட்டடிச்சு விட்டாங்க. இந்த கிராமத்தில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் குடுகுடுப்பக்காரன் வருவாங்க தெரியுமா, அதே மாதிரி வேட்டி, அதே மாதிரி கோட்டு. அந்த செலக்ட் ஆன 5 பேரில் முனியம்மா, அதாவது ஷர்மா மைண்ட் வாய்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க. இவங்க பேச்சிலே ஒரு காமெடி, அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக டாப் 10ல் வருவாங்க. மச்சான் முன்னாடி ஒரே கல்யாணம் பார்த்துக்குங்க. 10 நாள் முன்ன பண்ணையில கல்யாணம். அவ கழுத்து நிறைய 25 வகை நகை விட்டு கழுத்து நிறைய வந்தா. ஒரு நெக்லஸும் ஒரு தொங்கு செங்கிலியும் தான் எங்க அம்மா எனக்கு போட்டு விட்டு. கல்யாணம் ஆகும்போது நகை ரொம்ப கம்மியாக போட்டதுனாலேயே அவமானப்பட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்னதான் கஷ்டத்தை சொன்னாலும் அவங்க பேசுகிற விதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து நகை நிறைய எடுத்து சேர்த்து போடணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நகையா. இப்போதைக்கு அந்த 5 பேரில் எனக்கு இன்னும் இவங்க தான் ஃபேவரட்டாக தோன்றாங்க. அடுத்து யாருன்னா ஃபிட்னஸ் ஃப்ரீக் இல்லாமல் மிஸ் இந்தியா வேர்ல்டு வின்னர் குளோபலாம் திரு ஷோபா இந்திரகுமார். இவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. காமெடின்ற பேரில் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காங்க. சிரிப்பு வருதான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆத்தாடி, காமெடின்னு சொல்லி கயிறு மேலே ஏறி நடக்கிறத போட்டேனா, இருங்க அடுத்து வருது. கையை விட்டுட்டு சொல்லுங்களேன், ப்ளீஸ். ஏன் பயமா இருக்கா? இது பயம் இல்ல, பிச்சை. உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? பிடிக்கல, அவ்வளவுதான். நான் தொடர்ந்து உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. எங்களுக்கும் தாங்க. பேசாமல் நீங்கள் பிக் பாஸில் போய் ஏதாவது பண்ணுங்கள், அது பிடிக்குதான்னு பார்க்குறோம். அடுத்து யாருன்னா திவ்யா வேலண்டீனாவாம். அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். இந்த நிறைய கப்புள்ஸ் தெரப்பி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க போன சீசனில் வந்தால் கொஞ்சம் ஹெல்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நானும் அதே தான் நினச்சேன். அடுத்தது நிவ்யா மாறன். இவங்க வந்து மறைந்த ஆக்டர் மாறனோட டாட்டராம். நல்லா பாடுறாங்க, ஆக்டராம், மாடல் எல்லாமே. மற்ற 2 பேரில் ஜேசன் ஒருத்தர், அவர் மார்ஷியல் ஆர்டிஸ்டாம். அவர் மட்டும்தாங்க பையன், மீதி எல்லாமே பொண்ணுங்க தான். இங்க பாத்தியா, மனுஷன் மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா வாய் செய்யும் போது தார் தீந்து போச்சு போல இருக்கு. அதான் அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. Big Boss, the common man. ஆல்மோஸ்ட் ஷோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி ஓவியா, ராஜு, ஆரி எல்லாம் காட்டும்போது ஓவியாவுக்கு மட்டும் பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன்னா இவங்க சும்மா இல்லாமல் டிவி கேக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த காமன் மேனை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்றதை இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போட்டு அதை தான் இப்போ நமக்கு காட்ட போகிறாங்க பிக் பாஸ்க்கு முன்னாடி. உங்களுக்கு என்ன தோணுது? பிக் பாஸ் பார்க்கவே டைம் இல்லை, இதில் நாங்கள் எங்கே இதெல்லாம் பார்க்க போகிறோம்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூவில் போட்டுருவோம். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நிறைய ஃபன்னி ரிவ்யூ பிடிக்கும்னா சேனல் பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டடாக இருக்க சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.